சுவிட்சர்லாந்தில் உங்கள் சொந்த ரெஸ்டாரண்ட் கனவு இப்போது நனவாகும் நேரம். ஆர்கவ் கண்டோனின் ரைனாக் நகரில் அனைத்து நவீன வசதிகளோடும் முழுமையாக தயாரான அழகிய உணவகம் விற்பனைக்கு. ஃபுல் கிச்சன் செட்டப், அனைத்து ரெஸ்டாரண்ட் உபகரணங்களோடும் உடனே பிசினஸ் ஆரம்பிக்க தயாரான இடம். பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்த தனி வசதி. சுவிஸில் உங்கள் வெற்றிகரமான உணவக பயணத்தை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உடனே அழைக்கவும். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடியேற்றமே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம். எஸ்பிபி கட்சியின் புதிய வாதம். சுவிட்சர்லாந்தில் பெட்ரோல் விலை மீண்டும் 2 பிராங்கிற்கு கீழ் சரிவு. சுவிட்சர்லாந்தில் ஏர்பிஎன்பி தங்கும் வெளிநாட்டவர்களுக்கு கடுமையான கண்காணிப்பு கோரிக்கை. உலக கிண்ண வெற்றி கொண்டாட்டத்திற்கு வோட் கண்டோனில் சிறப்பு தளர்வு. பாசல் கண்டோனில் வாக்களிக்க தகுதியற்றோர் எண்ணிக்கை 50% தாண்டியுள்ளது. ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தெரிவித்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை. புதிய சட்டம் தீவிரம். ஐரோப்பிய குடியேற்ற ஒப்பந்தம் அமல். சுவிட்சர்லாந்து இத்தாலிக்கிடையே புதிய நடைமுறை. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தில் நன்மதிப்பை வென்ற மை நெக்ஸ்ட் லெவல் ஆர்கான் நிறுவனம் தமிழர்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகை. கொழும்பு 4 பம்பலப்பிட்டிய பகுதியில் உங்கள் கனவு லக்ஸரி அபார்ட்மெண்ட் இப்போதே வாங்குங்கள். அல்ட்ரா மாடர்ன் 2 and 3 பெட்ரூம் ரெசிடென்சஸ் 40 மில்லியன் இலங்கை ரூபாய் முதல், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட் வசதியுடன். ஸ்விம்மிங் பூல், மாடர்ன் ஜிம், EV சார்ஜிங், பிரைவேட் மீட்டிங் ஏரியாஸ். பம்பலப்பிட்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில். லிமிடெட் யூனிட்ஸ் மாத்திரமே. இப்போது முன்பதிவு செய்யுங்கள். 41787242 சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டுவதை தடுக்கும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள No to 10 மில்லியன் மக்கள் வாக்கெடுப்பு முயற்சிக்கு ஆதரவை அதிகரிக்கும் வகையில் வலதுசாரி அரசியல் கட்சியான சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி புதிய வாதத்தை முன்வைத்துள்ளது. கட்சியின் தேசிய சபை உறுப்பினரான ஸ்டெஃபானி ஹைம்கார்ட்னர் ஆண்டுதோறும் சுமார் 1 லட்சம் வெளிநாட்டு குடியேற்றவாசிகள் சுவிட்சர்லாந்துக்கு வருவதால் நாட்டின் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதாக கூறினார். அவரது கூற்றின்படி இந்த குடியேற்றத்தின் விளைவாக சுவிஸ் வாகன ஓட்டிகள் ஆண்டுக்கு மொத்தமாக 55,000 மணி நேரங்களை போக்குவரத்து நெரிசலில் வீணடிக்கின்றனர். இது தினசரி பணிக்கு செல்லும் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பெரும் சுமையாக இருக்கிறது என்றார். மேலும் வரம்பற்ற மக்கள் தொகை வளர்ச்சியை அனுமதிப்பவர்கள் சாலைகள், வீடமைப்பு மற்றும் பொது உட்கட்டமைப்புகளில் ஏற்படும் அதிக சுமை, நெரிசல் மற்றும் செலவின உயர்வுகளை அறிந்தே ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது நாடு அதன் எல்லையை நெருங்கி வருகிறது என்றார். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் தொடர்பான விவாதம் நீண்ட காலமாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக வீட்டு வசதி பற்றாக்குறை, போக்குவரத்து நெரிசல், பள்ளிகள் மற்றும் பொது சேவைகளின் மீதான அழுத்தம் போன்ற பிரச்சனைகளோடு குடியேற்றத்தை இணைத்து எஸ்பிபி தொடர்ந்து பிரசாரம் செய்கிறது. இருப்பினும் குடியேற்றம் சுவிஸ் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழிலாளர் சந்தைக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது என்று எதிர்க்கட்சிகள் மற்றும் பல பொருளாதார நிபுணர்கள் வாதிடுகின்றனர். சுவிட்சர்லாந்து வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக பல வாரங்களாக உயர்ந்து வந்த எரிபொருள் விலைகள் தற்போது குறைய தொடங்கின. குறிப்பாக அன்லீடட் 98 பெட்ரோலின் சராசரி விலை கடந்த மார்ச் மாதத்துக்கு பின்னர் முதல் முறையாக 1 லிட்டருக்கு 2 சுவிஸ் பிராங்கிற்கு கீழ் குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்து வாகன ஓட்டுநர் அமைப்பான TCS வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி 1 லிட்டர் அன்லீடட் 98 பெட்ரோலின் சராசரி விலை தற்போது 1.88 சுவிஸ் பிராங்காக பதிவானது. கடந்த மே மாத இறுதியில் இதே வகை பெட்ரோலின் விலை சராசரியாக 1.91 பிராங்காக இருந்தது. இதனோடு ஒப்பிடுகையில் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 3 சென்டும் குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் வாகனங்களை பொறுத்தவரைக்கும் நிவாரணமும் கிடைத்துள்ளது. 1 லிட்டர் டீசலின் சராசரி விலை 2 சென்டும் குறைந்து தற்போது 2.10 சுவிஸ் பிராங்காக உள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், நாணய மாற்று விகிதங்கள் மற்றும் விநியோக செலவுகள் ஆகியவை சுவிட்சர்லாந்தின் எரிபொருள் விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சமீபத்திய விலை சரிவு காரணமாக கோடைக்கால விடுமுறை பயணங்களை திட்டமிடும் பல வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் நிதி நிவாரணம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் ஏர்பிஎன்பி போன்ற குறுகிய கால வாடகை தங்குமிடங்களை பயன்படுத்தும் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் விருந்தினர்களின் விவரங்களை மேலும் சிறப்பாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நாடாளுமன்றத்தின் மேலவை ஆதரவு தெரிவித்தது. செவ்வாயன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரான மௌரோ போஜியா முன்வைத்த தீர்மானம் 20 வாக்குகள் ஆதரவாகவும் 13 வாக்குகள் எதிராகவும் பெற்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் ஏர்பிஎன்பி உள்ளிட்ட இணையவழி வாடகை தளங்கள் மூலம் சுவிட்சர்லாந்தில் தங்கும் வெளிநாட்டு நபர்கள் தொடர்பான தகவல்களை அதிகாரிகள் மேலும் திறம்பட கண்காணிக்கக்கூடிய நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என கோரப்பட்டது. தனது
முன்மொழிவை நியாயப்படுத்திய மௌரோ பொஜியா, சில வெளிநாட்டு குற்றவாளிகள் இத்தகைய வாடகை தளங்களை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக தங்கியிருப்பதாகவும் இதனால் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவால்கள் உருவாகலாம் என்றும் தெரிவித்தார். இதுவரும் நிர்வாக பிரச்சனை அல்ல, தேசிய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விடயம் என்றார். சுவிட்சர்லாந்தில் Airbnb போன்ற தளங்கள் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அதேவேளை பாதுகாப்பு, பதிவு நடைமுறைகள் மற்றும் தங்கும் நபர்களின் அடையாளம் சரிபார்ப்பு தொடர்பான கேள்விகளும் அண்மை காலங்களில் அதிகம் எழுந்துள்ளன. இதன் பின்னணியில் வெளிநாட்டு விருந்தினர்கள் தொடர்பான கண்காணிப்பு முறைகளை மேம்படுத்துவது குறித்து அரசியல் மட்டத்தில் விவாதம் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்காவில் இடம்பெற்று வரும் FIFA உலகக்கிண்ண போட்டிகளில் சுவிட்சர்லாந்து தேசிய அணி வெற்றி பெற்றால் ரசிகர்கள் கொண்டாடுவதற்காக வோட் கண்டோன் அதிகாரிகள் வரையறுக்கப்பட்ட அளவில் சிறப்பு அனுமதி வழங்க முடிவு செய்தனர். வோட் கண்டோனில் காவல்துறையின் அறிவிப்பின்படி சுவிஸ் தேசிய அணி வெற்றி பெறும் போட்டிகளுக்கு பின்னர் ரசிகர்கள் வாகன அணிவகுப்பாக சென்று ஹோன் அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அனுமதிக்கப்படுவர். இருப்பினும் இந்த அனுமதி குறிப்பிட்ட நேர வரம்பிற்குள் மாத்திரமே வழங்கப்படும். போட்டி முடிந்த பின்னர் அதிகபட்சமாக 60 நிமிடங்கள் மாத்திரமே இவ்வாறான கொண்டாட்டங்கள் இடம்பெற முடியும். அதன்பின் ஹோன் அடிப்பது அல்லது சத்தமிட்டு கொண்டாடுவது அனுமதிக்கப்படாது என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். மேலும் இரவு 10 மணிக்கு பின்னர் பொதுமக்களின் இரவு ஓய்வை பாதிக்கக்கூடிய வகையில் சத்தமிட்டு கொண்டாடுவதை தவிர்க்குமாறும் ரசிகர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆதரவாளர்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், ஆனால் இரவு நேர அமைதியையும் மக்களின் ஓய்வையும் மதித்து கட்டுப்பாட்டுடன் மற்றும் பொறுப்புணர்வுடன் கொண்டாட வேண்டும் என்றும் காவல்துறை வலியுறுத்தியது. சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் பெரிய விளையாட்டு வெற்றிகளுக்கு பின்னர் வாகன ஹோன்கள், கொடி அணிவகுப்புகள் மற்றும் தெரு கொண்டாட்டங்கள் வழக்கமாக இடம்பெறுகின்றன. எனினும் குடியிருப்பு பகுதிகளில் அதிக சத்தம் ஏற்படுவது குறித்து பொதுமக்களிடமிருந்து அடிக்கடி புகார்கள் எழுவதால் இந்த முறை வோட் கண்டோன் அதிகாரிகள் தெளிவான விதிமுறைகளை அறிவித்தனர். பாசல் நகர கண்டோனானது வாக்களிக்க தகுதி உடையவர்களை விட வாக்களிக்க முடியாத மக்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள சுவிட்சர்லாந்தின் முதல் கண்டோனாக மாறியது. இந்த நிலைமை நாட்டின் மக்கள் தொகை அமைப்பு மற்றும் ஜனநாயக பிரதிநிதித்துவம் தொடர்பாக புதிய விவாதங்களை உருவாக்கியது. தற்போது பாசல் கண்டோனில் சுமார் 2,11,000 பேர் வசிக்கின்றனர். இவர்களில் 50.3% பேருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. இதற்கான முக்கிய காரணங்களாக சுவிஸ் குடியுரிமை இல்லாத வெளிநாட்டவர்கள், 18 வயதுக்கு குறைவான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி கொண்டவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். அரசியல் ஆய்வாளரான கருத்துப்படி இந்த சவால் பாசல் கண்டோனுக்கு மாத்திரம் உரியதல்ல. மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் வாக்குரிமை பெற்ற குடிமக்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான சமநிலையின்மை சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளிலும் அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை வளர்ச்சி தற்போது பெரும்பாலும் குடியேற்றத்தின் மூலமே நிர்ணயிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் புதிய வாக்காளர்களை உருவாக்கும் வகையில் குடியுரிமை பெறுவோரின் எண்ணிக்கை போதுமான அளவில் உயரவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிலையை சமாளிக்கும் நோக்கில் பாசல் கண்டோன் சமீப ஆண்டுகளில் குடியுரிமை பெறுவதற்கான கட்டணங்களை குறிப்பிடத்தக்க அளவில் குறைத்துள்ளது. இதன் மூலம் அதிகமான வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் சுவிஸ் குடியுரிமை பெற ஊக்குவிக்கப்படுவர் என்றும் எதிர்காலத்தில் வாக்களிக்க தகுதியான மக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என்றும் அதிகாரிகள் நம்புகின்றனர். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம், மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் ஜனநாயக பிரதிநிதித்துவம் ஆகியவை தொடர்பான விவாதங்கள் அண்மைய காலங்களில் அதிகரிக்கின்றன. குறிப்பாக வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயரும் நிலையில் அவர்களின் அரசியல் பங்கேற்பு மற்றும் குடியுரிமை தொடர்பான கொள்கைகள் குறித்து பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. விமான நிலைய பயணத்தில் இனி எந்த கவலையும் வேண்டாம். நேரத்துக்கு சரியான ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் டிராப் சேவையுடன் உங்கள் நம்பிக்கைக்குரிய AK சூப்பர் மார்க்கெட்டின் மற்றொரு சேவை. சௌகரியமான பயணம், பாதுகாப்பான சேவை, அன்பான தமிழர் வரவேற்பு, 24 மணி நேரமும் உங்களுக்காக. குடும்ப பயணம், தனிப்பட்ட பயணம் அல்லது அவசர ஏர்போர்ட் சேவை தேவைப்படுபவர்கள் இப்பவே அழையுங்கள். AK சூப்பர் மார்க்கெட் GmbH ஆண்டன் 76 531 8292. சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையும் வகையில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு தடை விதிக்கும் சட்ட முன்மொழிவை கூட்டாட்சி மன்றம் வெளியிட்டது. இந்த முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் ஆர்வமுள்ள தரப்பினர் அக்டோபர் 5ஆம் தேதி வரை தங்களது கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த தடையானது ஹிஸ்புல்லா மாத்திரமல்லாமல் அதன் துணை அமைப்புகள், வாரிசு அமைப்புகள் மற்றும் அதன் பேரில் செயற்படும் அனைத்து குழுக்களுக்கும் பொருந்தும். கூட்டாட்சி மன்ற விளக்கப்படி ஹிஸ்புல்லா பல்வேறு வன்முறை செயல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களோடு தொடர்புடைய அமைப்பாக கருதப்படுவதால் அது தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இதற்கிடையில் கூட்டாட்சி புலனாய்வு சபையின் சமீபத்திய அறிக்கையில் ஹிஸ்புல்லா அமைப்பானது சுவிட்சர்லாந்தில் தனிநபர்கள் அடங்கிய வலை அமைப்பை பராமரிப்பதாகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அவர்களில் சிலர் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டம் அமலுக்கு வந்தால் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவளிப்பது, அதன் நடவடிக்கைகளுக்கு உதவுவது அல்லது அதன் சார்பில் செயற்படுவது போன்றவை கடுமையாக குற்றமாக கருதப்படும். அத்தகைய குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், முக்கிய பங்கு வகிப்பவர்கள் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் எதிர்கொள்ள நேரிடலாம். மேலும் இந்த தடை சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு நுழைவு தடை, நாடு கடத்தல், நிதி பரிமாற்ற கண்காணிப்பு மற்றும் குற்றவியல் விசாரணைகளை மிகவும் எளிதாக மேற்கொள்ள உதவும் என்றும் கூட்டாட்சி மன்றம் தெரிவித்தது. இதனுடன் ஏற்கனவே அமலில் உள்ள ஹமாஸ் மீதான தடையின் காலத்தையும் 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக நீட்டிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் பயங்கரவாத அமைப்புகளுக்கான தடைகள் வழக்கமான நடைமுறையாக மாறக்கூடாது என்றும் சர்வதேச மோதல்களில் மத்தியஸ்த நாடாக உள்ள சுவிட்சர்லாந்தின் நடுநிலை பங்கு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் கூட்டாட்சி மன்றம் வலியுறுத்தியது.
சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் கோரி வரும் நபர்கள் தொடர்பாக முக்கியமான மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டப்ளின் ஒப்பந்தத்தின் கீழ் சுவிட்சர்லாந்திலிருந்து அனுப்பப்படும் தஞ்சம் கோருவோரை மீண்டும் ஏற்றுக்கொள்ள இத்தாலி ஒப்புக்கொண்டுள்ளது. 2022 ஆண்டின் இறுதியில் இருந்து சுவிட்சர்லாந்திலிருந்து அனுப்பப்பட்ட தஞ்சம் கோருவோரை ஏற்றுக்கொள்வதை இத்தாலி நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கு காரணம் வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்ற ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஐரோப்பாவின் வெளிப்புற எல்லை நாடுகள் எதிர்கொள்ளும் குடியேற்ற அழுத்தத்தை குறைப்பதே முக்கிய நோக்கமாகும். இதுகுறித்து குடியேற்றத்துக்கான மாநில செயலகமான SEM ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து முதல் இடமாற்றங்கள் விரைவில் இடம்பெறும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இத்தாலி அதிகாரிகளோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் SEM தெரிவித்தது. புதிய ஒப்பந்தத்தின் ஒருமைப்பாட்டு பொறிமுறையின்படி பிற ஐரோப்பிய நாடுகள் தஞ்சம் கோருவோரை தன்னார்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், நிதி உதவி வழங்கலாம் அல்லது தேவையான பணியாளர்களையும் அனுப்பலாம். சுவிட்சர்லாந்து இந்த அமைப்பில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தனியாக ஒப்பந்தம் இன்னும் உறுதி செய்யப்பட வேண்டியுள்ளது. அந்த ஒப்பந்தம் நிறைவேறிய பின்னர் சுவிட்சர்லாந்து எந்த அளவிற்கு இந்த திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதை கூட்டாட்சி மன்றம் ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானிக்கும். இதன் மூலம் ஐரோப்பாவில் தஞ்சம் கோருவோரின் பொறுப்பை நாடுகள் பகிர்ந்து கொள்ளும் புதிய நடைமுறை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் விரைவாகவும் எளிதாகவும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம் என்று ஃப்ரைபூர்க் மாகாண காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்தது. டிக்டாக், ஸ்னாப்சாட், டெலிகிராம் போன்ற தளங்கள் வழியாக குற்ற அமைப்புகள் சிறார்களையும் இளம் வயதினரையும் குறிவைத்து ஆட்சேர்ப்பு செய்து வருவதாக காவல்துறை எச்சரித்தது. ஸ்டோரிகள், பதிவுகள் அல்லது தனிப்பட்ட செய்திகளின் மூலம் தொடர்பு கொள்ளும் இந்த குழுக்கள் அதிக சம்பளம் கிடைக்கும் எளிய வேலைகள் இருப்பதாக கூறி இளைஞர்களை நம்ப வைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் வழங்கும் வேலைகள் சட்டவிரோதமானவை. வங்கி அட்டைகளை சேகரித்தல், பணத்தை எடுத்துச் செல்வது, மோசடி நடவடிக்கைகள் பங்கேற்பது போன்ற குற்றங்களில் இளைஞர்கள் அறியாமலேயே சிக்க வைக்கப்படுகின்றனர். இது மாத்திரமல்லாமல் அடையாள அட்டை, முகவரி, புகைப்படம் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பெற்ற பின்னர் குற்றவாளிகள் அதை பயன்படுத்தி இளைஞர்களை விரட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்றனர். இறுதியில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பணமும் கிடைக்காது. ஆனால் கைது, சிறை தண்டனை, குற்றப்பதிவு, மின்னணு சாதனங்கள் பறிமுதல், வீட்டு சோதனை, மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை போன்ற கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும். எனவே சமூக வலைதளங்களில் வரும் விரைவான பணம் சம்பாதிக்கும் சலுகைகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்றும் காவல்துறை வலியுறுத்தியது. இளைஞர்கள் பெற்றோர்களும் விழிப்புடன் இருப்பது இப்படிப்பட்ட மோசடிகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான மிக முக்கியமான வழியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் கெபன்ஸ்டோஃப் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன தீ விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூன் 13 சனிக்கிழமை அதிகாலை சுமார் 4:30 அளவில் உன்டரிடன் ஸ்ட்ராஸ் தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பியூஜோட் கார் தீப்பிடித்து எரிவதாக மாகாண காவல்துறைக்கு அவசர தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினரும் பெய்டன் தீயணைப்பு துறையினரும் கார் முழுவதுமாக தீயில் எரிந்து கொண்டிருப்பதை கண்டனர். தீயின் வெப்பம் அருகில் நிறுத்தப்பட்ட மற்றொரு காருக்கு வேகமாக பரவியதால் 2 வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். பின்னர் சேதமடைந்த 2 வாகனங்களும் மீட்பு பணியாளர்களால் அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதியாகவில்லை. இதையடுத்து மாகாண காவல்துறை விசாரணையை தொடங்கியது. தீயணைப்பு புலனாய்வாளர்களும் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மர்ம தீ விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை தொடர்கிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான சுவிஸ் தமிழ் மீடியா.com நாடுங்கள். வணக்கம்.